வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். மத்திய அரசு மாநில அரசு உறவுகளை வந்து ஒரு கிளாஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் விட்ட கண்டினியூஷனாக இந்த கிளாஸ் வந்து போகும். ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த 3 டாப்பிக்கில் வந்து பிரித்து பார்க்கலாம். எப்படியெல்லாம் சட்டம் ஏற்றுறதுல எப்படி 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் நிர்வாகத்துறையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் நிதியில் எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் டாபிக்ஸை வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். லெஜிஸ்லேட்டிவ் நம்ம இப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா. டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் என்னெல்லாம் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அடுத்தது பார்லிமெண்ட்டு எங்கே எப்பெல்லாம் வந்து ஸ்டேட்டோட சப்ஜெக்டில் லெஜிஸ்லேட் பண்ணலாம். 4வதாக ஒன்று பார்க்கணும், சென்டரோட கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். இது என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றம் வந்து என்ன பண்ணும், மாநில பட்டியலில் வந்து லா கிரியேட் பண்ணும், சட்டம் ஏற்றும். அந்த சட்டம் ஏற்றுறதுல சில விஷயங்கள்ல ஸ்டேட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அது எந்த மாதிரி எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்ஸ்டேட் இன்ட்ராஸ்டேட்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்ட்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, இன்டர்ஸ்டேட் அப்படின்னா வந்து ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் 2 மாநிலத்துக்கு இடையே உள்ள வர்த்தகம் தான் இன்டர்ஸ்டேட். இன்ட்ரா அப்படின்னா வந்து ஒரு மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம். ரைட்டா, புரிஞ்சுவாங்க. இதான் இன்டர், இதான் இன்ட்ரா. இப்போ இன்ட்ரா மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு, மாநிலத்தோட பட்டியல்ல இருக்கு. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் உண்டான வர்த்தகம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சென்டரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனாலும் இப்போ இன்ட்ரா சப்ஜெக்ட் ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் வர்த்தகம் தொடர்பா ஏதாவது சட்டம் ஸ்டேட் மாநில அரசு இயற்றுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். அப்ப இதுதான் வந்து இந்த மாதிரி சில இடங்கள்ல சென்டரோட கண்ட்ரோல் ஸ்டேட்ல மேல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேல இருக்கு. சட்டம் இயற்ற சட்டமன்றத்துக்கு மேல சென்டர் சில இடங்கள்ல கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அது எங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநில சட்டத்தின் மீது மத்திய அரசின் கட்டுப்பாடு இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கவர்னர், ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன் ரிசர்வ் சர்டன் பில்ஸ் பாஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சில மசோதாக்களை ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்ப முடியும். இது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்கும்போதே பார்த்தோம். மசோதாக்கள் ஒரு சட்டமன்றத்தில் எப்படி அப்போ மேலவை கீழவை இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான், சட்டமன்றம் மட்டும்தான். சட்டமன்றம் மேலவை நம்மளுக்கு இல்லை. இப்போ சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ண உடனே கவர்னர் ஒன்னா சைன் போடலாம். அவருக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் பார்த்தோம். கவர்னருக்கு இன்னொரு அதிகாரம் என்னன்னா, அந்த மசோதாவை பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்கு கொண்டு போகலாம். அப்போ பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேல கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். அப்போ இது ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை சில இடங்களை கண்ட்ரோல் பண்றாரு. பிரசிடென்ட்னா சென்டர் தான். இப்போ மத்திய அரசு கட்டுப்பாடு பண்றதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கவர்னர் சில மசோதாக்களை பிரசிடென்ட்டோட பார்வைக்கு பரிசீலனை பண்றதுக்காக ஒதுக்கி வைக்கலாம். இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரும். எக்ஸாம்பிள் வந்து நீட் பில். தமிழக சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதா நிறைவேற்றாங்க. கவர்னர் என்ன பண்ணும், அதை சைன் பண்ணும். கவர்னர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதை பிரசிடென்ட்டுக்கு அதை என்ன பண்ணிடுறாரு, ரெஃபர் பண்றாரு. அடுத்தது, சர்டன் பில்ஸ் நீட் பிரியர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். சில மசோதாக்கள் ஜனாதிபதியின் முன் அனுமதி தேவை. சரிங்களா, ஜனாதிபதியோட முன் அனுமதி தேவை. சில மசோதாக்கள் கவர்னரோட முன் அனுமதி தேவை. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில். சில மசோதாக்கள் நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம், அது என்னதான் மாநில பட்டியல்ல வந்தாலும் வர்த்தகம் தொடர்பா ஏதாவது சட்டம் இயற்றுறீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பர்மிஷன் வேணும். பிரசிடென்ட் கேன் டைரக்ட் த ஸ்டேட்ஸ் டு ரிசர்வ் மணி பில்ஸ் அண்ட் அதர் ஃபைனான்சியல் பில்ஸ் டியூரிங் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. நிதி அவசர காலத்தின் போது ஆர்டிகல் 360 பார்த்தோம். இது வரைக்கும் இந்தியாவில் நிதி அவசர காலம் வந்ததே இல்லை. இப்போ ஃபைனான்சியல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மணி பில், பண மசோதா, எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பில்ஸை என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் அதை ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு. அப்போ இப்போ இந்த மாதிரி சில கட்டுப்பாடு மூலியமா, ரெகுலேஷன் மூலியமா சென்டர் ஸ்டேட்டோட லெஜிஸ்லேஷன் மேல கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்ததா இந்த டாபிக் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றுறதுல டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன், நிர்வாக உறவுகள் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படியெல்லாம் இருக்கு. நிர்வாக உறவுகள் ஆர்டிகல் 256 இருந்து ஆர்டிகல் 263 வரைக்கும் எடுத்து கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எடுக்கிறீங்க. அந்த 256 இருந்து 63 மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் நிர்வாகத்துறையில எப்படியெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு, எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே பட்டியல் 11ல பகுதி 11ல இதை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பகுதி அப்படிங்கிறது முக்கியம்.
ஆர்டிகல் சரத்து வந்து முக்கியம் கிடையாது. சரத்தை வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம இப்படி என்னெல்லாம் டாபிக்ஸ் கீழே பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் செகண்ட் பெரிய ஹெட்டிங் எடுத்துட்டோம். அது எந்தெந்த டாபிக்ஸ் கீழெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சரிங்களா, நிறைவேற்று அதிகாரங்களின் பரிவு. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அந்த நிர்வாக அதிகாரங்களோட இப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்டரும் ஸ்டேட்டும் இப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்க சப்ஜெக்ட் சென்டரோட எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துடும். ஸ்டேட் மாநில பட்டியலில் இருக்கிறது மாநிலத்தோட பவரில் வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர். ஸோ இப்படிலாம் வந்து மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசோட கடமைகள் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும், அடுத்தது மியூச்சுவல் டெலிகேஷன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் இந்த நிர்வாகத்துறையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறதும் 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு இது இல்லையா, ஆல் இண்டியா அனைத்து இந்திய பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரும் ஸ்டேட்டும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது இல்லையா. ரெக்ரூட் பண்ணுறதெல்லாம் மத்திய அரசு. அதனால அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுகிட்ட தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதை பற்றி பேசுகிறேன். இமீடியட் கண்ட்ரோல் யாருக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கலெக்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால இமீடியட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். இது என்ன இமீடியட் கண்ட்ரோல் அல்டிமேட் கண்ட்ரோல் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு ஐஏஎஸ் இருக்காரு, அந்த ஐஏஎஸ் ஏதோ தவறு பண்ணிட்டாரு சரிங்களா, அவர் மேல மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவரை வந்து என்ன பண்றது நீக்கிறதுக்கு பவர் கிடையாது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஐஏஎஸ் நீக்கிறதுக்கு பவர் கிடையாது. ஏன்னா ஐஏஎஸ் ஒரு ஆல் இண்டியா போஸ்ட். இப்போ அது நீக்கணும் அப்படின்னா யார் நீக்கணும், அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கணும், இல்லை அவர் மேலே ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும், சென்டர் கவர்மெண்ட் தான் அது மேலே ஆக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இமீடியட் கண்ட்ரோல் அல்டிமேட் கண்ட்ரோல். ஆனால் அது ஐஏஎஸ் யாருக்கு ஆன்சர் பண்ணும், ஐஏஎஸ் யாருக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆன்சர் பண்ணும். அதனால இமீடியட் கண்ட்ரோல் அங்கே இருக்கு, அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் பொதுப்பணி தேர்வாணையங்கள். அடுத்ததா எமர்ஜென்சி அப்போ இவங்களோட ரிலேஷன்ஸ், இவங்களோட உறவுகள், மத்திய உறவுகளும் மாநில உறவுகளும் எமர்ஜென்சி அவசர காலத்தப்போ எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நிர்வாக உறவுகள் பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். முதல்ல ஆல் இண்டியா சர்வீஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இருந்து பார்ப்போம். சில விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்டேட்டுக்கு பவர், சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிறது சென்ட்ரலுக்கு பவர், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி நம்ம பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சரிங்களா, இந்த நிர்வாகத்துறையை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு இல்லையா, மத்திய பட்டியலில் இருக்கிறது எல்லாத்துக்கும் யாருக்கு பவர் இருக்கு, மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும், குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர், சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் எடுக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆஃபீஸர், குரூப் ஏ போஸ்ட். இவங்கெல்லாம் சென்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ரயில்வேஸ், டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றது. ஸோ டிஃபென்ஸ்ல ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர் வேணும், டிஃபென்ஸ்ல ஒரு குரூப் பி ஆஃபீஸர் வேணும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, குரூப் டி ஆஃபீஸர், குரூப் 4 லெவல், இவங்கெல்லாம் சென்டர் கீழே வராங்க. அப்போ சென்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது சென்டரை ரெக்ரூட் பண்ணி சென்டரை ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஸ்டேட்ல இருக்கிறது ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணி ரெக்ரூட் பண்ணி ஸ்டேட்டை ரெகுலேட் பண்ணிப்பாங்க. குரூப் 1 ஆஃபீஸஸ். இப்போ நீங்க குரூப் 2 ஆஃபீஸர் ஆகிறீங்க, நீங்களாம் ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல வரீங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஒரு முனிசிபல் கமிஷனரா இருப்பீங்க இல்லையா, ஒரு தாசில்தாரா போகலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா போகலாம், ஒரு விஓவா போகலாம் குரூப் 4. இவங்கெல்லாம் இதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் கூட வருது. அதனால ஸ்டேட் ரெக்ரூட் பண்ணி ஸ்டேட் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரி, அப்போ கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ பொது பட்டியல் யாருக்கு பவர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பவர் சென்டர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் பொது பட்டியலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சென்டர் மத்திய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ் பவர் மாநிலத்துக்கு. பொது பட்டியலில் இருக்கிறது நிறைய பேர் சென்டருக்குன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அது வந்து ஸ்டேட்டுக்கு தான். பொது பட்டியலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை பொறுப்பும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாநிலத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனைத்து இந்திய பணி ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸ் இந்தியாவில் 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 1950 ரிப்பப்ளிக் குடியரசா அறிவிக்கப்படுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த சிவில் சர்வீஸை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த அதே இந்தியன் போலீஸ் சர்வீஸை இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு வச்சுக்கிறாங்க. அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு 2 ஆல் இண்டியா போஸ்ட் இருக்கு. 2 தான் இருந்துச்சு. 1966 அப்போ ஒரு தேவை வருது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து செயல்படணும், எல்லா மாநிலங்களையும் சேர்த்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேவை வருது. அதான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு தேவை வருது. அப்போ ஒரு புதுசா ஒரு ஆல் இண்டியன் சர்வீஸ் வந்து 1966 கிரியேட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இப்போ நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்தியன் என்விரான்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் எடுக்கணும், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 1966 எப்படி ஐஎஃப்ஓஎஸ் வந்துச்சு,
IFOS அப்படிங்கிற ஒரு ஆல் இந்தியா அனைத்து இந்தியா பணி வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 312 நம்ம ராஜ்யசபா டிஸ்கஸ் பண்ணும்போது இதை டிஸ்கஸ் பண்ணோம். ராஜ்யசபாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஆர்டிகல் 312 யூஸ் பண்ணி ஒரு அனைத்து இந்தியா பணியை என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். சிறப்பு பெரும்பான்மையில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா ஒரு ஆல் இந்தியா ஒரு ஆல் இந்தியா போஸ்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் IFOS கிரியேட் பண்ணாங்க. இப்போ வேணும்னா இந்தியன் என்விரான்மெண்டல் சர்வீஸ்னு ஒன்று அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒன்று வேணும் ஆல் இந்தியாவுக்கு. இந்தியா மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஆல் இந்தியா எப்படி IAS, IPS, IFOS அதே மாதிரி இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒரு போஸ்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. வேணும்னா ஆர்டிகல் 312 யூஸ் பண்ணி ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிச்சுன்னா கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த IAS, IPS, IFS அப்படிங்கிற இந்த ஆல் இந்தியா போஸ்டஸ் எல்லாமே சென்டர் ரெக்ரூட் பண்ணும். ஆனா அவங்க எங்க வேலை செய்வாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வேலை செய்வாங்க. ஸ்டேட்டுக்கு மட்டுமே வேலை செய்ய மாட்டாங்க. டெபுடேஷன்ல சென்டருக்கும் சில காலம் வேலை செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போவேனா நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் சென்டரும் ஸ்டேட்டுக்கும் எப்படியெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல. சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஆல்சோ ஹேவ் தேர் செப்பரேட் பப்ளிக் சர்வீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் சர்வீசஸ், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சர்வீசஸ். சென்ட்ரலுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் சர்வீசஸ்லாம் UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் சென்டருக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடியதெல்லாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ரெக்ரூட் பண்ணி கொடுக்கும். ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா இருக்கு. மத்திய மற்றும் மாநில அரசு தனித்தனி பொது பணிகளை கொண்டுள்ளது. அது மத்திய பணிகள் மற்றும் மாநில பணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நிறைய பேர் குரூப் ஒன்னே ஸ்டேட் சர்வீஸ்ன்னு நினைச்சுக்குவாங்க. குரூப் 1 அப்படின்னோடனே சென்ட்ரல் சர்வீஸ். ஆக்சுவலா குரூப் 1 ஸ்டேட்லயும் இருக்கு, குரூப் 1 சென்ட்ரல்லையும் இருக்கு. இன் அடிஷன் அது கூடுதலா சென்ட்ரல் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸ் ரெண்டு தான் இருக்கு. இது போக ரெண்டுக்கும் சேர்த்து ஆல் இந்தியா சர்வீஸ்னு இருக்கு. ஆல் இந்தியா சர்வீஸ்னா IAS, IPS ஃபர்ஸ்ட்டும், அதுக்கப்புறம் IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்றும் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இதான் வந்து டாப் பொசிஷன். 1947 இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து IAS ஆகும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆகும். இந்தியன் போலீஸ் அப்படிங்கிறத இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆகும் கொண்டு வந்துட்டாங்க. 1966 சில காலகட்டத்துக்கு சில தேவை காரணமாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வன சேவை அப்படிங்கிற ஒரு புது பணியும் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு? ஆர்டிகல் 312 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 312 ராஜ்யசபாக்கு மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர், ஸ்பெஷல் பவர். Article 312 of the Constitution authorizes the Parliament to create new All India Service on the basis of Rajya Sabha. Rajya Sabha இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பர்மிஷன் கொடுக்கும். அரசியலமைப்பின் 312வது பிரிவு ராஜ்யசபாவின் தீர்மானத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அங்கீகாரம் அளிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவலான விஷயங்கள். அடுத்ததா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த பொது பணி ஆணையங்கள். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்ற பாருங்களேன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு சென்ட்ரலுக்கு இருக்கு, அதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ஸ்டேட் சேர்ந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ், ஒரு தேர்வாணையம் வந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் ஆட்களை எடுக்கிறதுக்காக. அதான் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது போக இப்ப தமிழகத்துல வந்து இப்ப TNPSC வந்து ஒழுங்கா தேர்வுகள் நடத்தி ஒழுங்கா ரெக்ரூட் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ உடனே தமிழகத்துல இருந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா UPSC, யூனியன் பப்ளிக், சரிங்களா, மத்திய அரசும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிளான விஷயம். அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது இல்லையா சென்டரும் ஸ்டேட்டும் எந்த மாதிரிலாம் ரிலேட் ஆகுது. இப்ப இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம், ஆல் இந்தியா சர்வீஸ் இமீடியட் கண்ட்ரோல் யார்ட்டு இருக்கு? ஸ்டேட்டா. அல்டிமேட் கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கு. இந்த ஒரு விஷயம். அது போக என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படிலாம் இருக்கு? சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், கேரளா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், இது எல்லாமே இந்த பொது பணி ஆணையம், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொது பணி ஆணையம் இருக்கு இல்லையா, இத அந்த ஆணையத்தோட தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள அப்பாயிண்ட் பண்றது கவர்னரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா ரிமூவ் பண்ற பவர் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. அப்ப சென்டரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது பாத்தீங்களா, இதான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எப்படி சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ரிலேட் ஆகுது அப்படின்னா, அப்பாயிண்ட் பண்றது கவர்னரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு, ஆளுநரே அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நிக்கணும்? பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். பிரசிடென்ட்டுக்கு தான் இந்த ரிமூவ் பண்ற பவர் இருக்கு. பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ், பாராளுமன்றம் நினைச்சது அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கூட்டு மாநில பொது ஆணையம்,
நிறுவ முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? அந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நான் இந்த இடத்துல சொல்றேன், பின்னாடியும் இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி பொதுப்பணி ஆணையங்கள் இருக்கு பாத்தீங்களா, இப்போ யூபிஎஸ்சி நம்ம பார்ப்போம். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சரத்து மூலியமா குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கேரளா, இதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா இங்க நடுவுல வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயும் குறிப்பிடல. பாராளுமன்றத்தால நிறுவப்படுறது தான் ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அதனால இதை ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லலாம். ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்னங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருந்தா அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சட்டம் மூலியமா கொண்டு வந்தாங்கன்னா அது ஸ்டாச்சுட்டரி பாடி. அவ்வளவுதான், சிம்பிள். இதை நான் இன்னும் நிறைய இடங்கள்ல ரிப்பீட் பண்ணுவேன். அடுத்தது யூபிஎஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா, சில டைம் ஸ்டேட்டுக்காக வேலை செய்யும். இந்திய பொதுப்பணி ஆணையம் வெறும் மத்தியத்துக்கு மட்டும் இல்ல, சில டைம் ஸ்டேட்டுக்கும் ஒர்க் பண்ணும். கவர்னர் ரெக்வஸ்ட் பண்ணாரு. அந்த ஸ்டேட் கவர்னர் ரெக்வஸ்ட் பண்றாரு அப்படின்னா, ஸ்டேட் கவர்னர் ரெக்வஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் பண்ணி ஸ்டேட் கவர்னர் ரெக்வஸ்ட் பண்றாரு அப்படின்னா, யூபிஎஸ்சியும் நம்ம இப்ப எப்படி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லையா, அவங்க நம்ம தமிழ்நாடு எக்ஸாமை வேணும்னா கண்டக்ட் பண்ணலாம். ஆனா நம்மளோட கவர்னர் மிஸ்டர் ரவி வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ஆனா ரவி அப்படிங்கிறவர் அவர் தன்னிச்சையா முடிவு பண்ற அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ல இல்ல. ரவி அது கேட்கிறாரு அப்படின்னா, நம்மளோட சட்டசபையில இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் அவங்களுக்கு கேட்கணும், அட்வைஸ் பண்ணிக்கணும். அப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் அட்வைஸ் பண்றாங்க, ரவி ரெக்வஸ்ட் பண்றாரு. உடனே என்ன பண்றாங்க, பிரசிடென்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ பாராளுமன்றம் ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறுவுறாங்க. அப்படி இல்லாட்டி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சர்வீஸ் கமிஷன்ஸ்ல, இந்த தேர்வு ஆணையங்கள்ல வந்து பணி ஆணையங்கள்ல வந்து ரிலேட்டட் ஆகக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து ஒரு 2 ஆர் மோர் ஸ்டேட் ரெக்வஸ்ட் பண்ணுச்சு. மெயினா இந்த மாதிரி ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ற ப்ராசஸ்க்காக ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா, யூபிஎஸ்சியும் வந்து ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது தாண்டி சில ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸை வந்து குறிப்பிடுது. ஆர்டிகல் 355 பார்த்துட்டோம் இல்லையா, எமர்ஜென்சி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். ஆர்டிகல் 355 சென்டரோட கடமை, சென்டரோட டியூட்டி, ஸ்டேட் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியலமைப்பு படி ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறது சென்டரோட கடமை. இப்போ ஆர்டிகல் 355 வந்து 2 டியூட்டிஸ் வந்து சென்டருக்கு சொல்லுது. டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஸ்டேட் அகைன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். ஸோ ஒவ்வொரு மாநிலத்தும் வெளிப்புற ஆக்கிரமிப்பு மற்றும் உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவு, கிளர்ச்சிகளுக்கு எதிராக பாதுகாக்கணும். அது ஒரு டியூட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் every state is carried on accordance with the provision of the constitution. ஸோ அரசியலமைப்பு படி தான் இந்த ஸ்டேட் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கறதும் டியூட்டி. இது ரெண்டுமே வந்து ஆர்டிகல் 350 சொல்லிட்டாங்க. அப்ப இது ரெண்டுமே ஏதாவது இடங்கள்ல ஏதாவது ஸ்டேட் ஒழுங்கா கான்ஸ்டிடியூஷன் படி நடக்காம போனாலோ, இல்ல சில டைம் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளிப்புற ஆக்கிரமிப்பு இருந்தாலோ உடனே என்ன பண்ணும் சென்டர், ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி ஸ்டேட் நேஷனல் எமர்ஜென்சி போடும். ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சி போடும். இந்த மாதிரி அவசர கால அந்த ஏற்பாடுகளை வச்சு இதெல்லாத்தையும் கட்டுக்குள்ள வந்துக்கும். சென்டருக்கு வந்து இந்த பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் சென்டருக்கு வந்துடும். அப்புறம் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து பிரசிடென்ட் மூலியமா தான் அப்பாயிண்ட் பண்ண. இதுவே ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் தானே. ஸோ தமிழகத்தோட ஆளுநர், அவர் அப்பாயிண்ட் பண்றது யாரு, கவர்னர் தான். பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணார். பிரசிடென்ட் இன் த சென்ஸ் பிரைம் மினிஸ்டர் அண்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் கவர்னரை அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணார். அதனால தான் கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் இந்த ஸ்டேட், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்க் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கவர்னரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாலும் ரிமூவ் பண்ற பவர் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில இடங்கள் மூலியமா நிர்வாகத்துறையில வந்து சென்டரோட ஹோல்ட் ஸ்டேட் மேல இருக்கு. அடுத்ததா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ முன்னாடி தான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் சட்ட அரசியல் சட்டத்துல, அரசியல் புத்தகத்துல கொடுத்திருக்கிற அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் குறிப்பிட்டு. சிலது பார்த்தீங்க அப்படின்னா சட்ட புத்தகத்தில் குறிப்பிடாம சட்டம் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேகே, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சட்டம் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா சிலது பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் மூலியமாவும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, அரசியல் அமைப்பிலும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நித்தி ஆயோக், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நித்தி ஆயோக்.
இப்போ நித்தி ஆயோக், இந்த மாதிரி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், அதே மாதிரி மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ். இந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ்ல சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒர்க் ஆகும். சென்டருக்கு இதுல அதிக பவரும் இருக்கு. அடுத்ததா வந்து எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சென்டரும் ஸ்டேட்டும் நிதி சம்பந்தமா பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுது அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரிலேஷன் வந்து முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். எங்கெல்லாம் சட்டம் இயற்றுறதுல மத்திய அரசும் மாநில அரசும் எப்படியெல்லாம் அவங்களோட பவர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஹெட்டா பார்த்தோம். அது 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 முடிஞ்சோனே சில இடங்கள்ல எமர்ஜென்சி பீரியட் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம 5 டிவைசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். தெளிவா பார்த்துட்டோம். அது முடிச்சோனே நிர்வாகத்துறையில நம்ம மத்திய அரசும், மாநில அரசும் நிர்வாகத்துறையில எங்கெல்லாம் பவர்ஸ ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் ஆகட்டும், ஆல் இந்தியா சர்வீஸ் போஸ்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்த சில விஷயங்கள் ஆகட்டும். இந்த மாதிரி கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதாகட்டும், அது கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது, அது மாதிரி சில இம்பார்ட்டன்ட்டான கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்பாயிண்ட் பண்றது, ரிமூவ் பண்றது, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அரசியல் புத்தகத்திலும் குறிப்பிடாம எந்த விதமான சட்ட அமைப்பு மூலியமாவும் கொண்டு வராது. இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து அவங்களோட நிர்வாகத்துறையை எங்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல வந்து நிதி சம்பந்தமா, ஃபைனான்ஸ் சம்பந்தமா சென்டரும் ஸ்டேட்டும் எப்படியெல்லாம் பவர்ஸ் ஷேர் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.